இன்ஸ்பெக்டர் மேம், இவங்க பண்ண பாவத்துக்கு இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். இவங்க என்னையும் என் குடும்பத்தையும் என் குழந்தையும் காயப்படுத்திருக்காங்க. உனக்கே தெரியும்ல, நான் நிச்சயமா உன் குழந்தைய காயப்படுத்தல. அந்த மாதிரி யோசிக்க கூட நான் மாட்டேன். ஆனா நீ என்னோட பொண்ணு பிரீத்தாவை காயப்படுத்துற, அவளை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிற. எதுக்காக இப்படிலாம் பண்ற? எதுக்கு உங்க ரத்தம் இப்ப கொதிக்குது? நான் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேங்கிறதுக்காகவா? நான் இப்ப உங்களை ஜெயிலுக்கு அனுப்ப போறேங்கிறதுக்காகவா? ப்ளீஸ் நீங்க எதுவும் சொல்லாதீங்க. நீங்க என் குழந்தைய காயப்படுத்தணும்னு நினைச்சீங்க, ஆனா என் குழந்தை நல்லதா இருக்கு. இன்ஸ்பெக்டர் மேம், என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களை உள்ள வரவிடாம தடுத்துட்டேன். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா எங்க அக்கா அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்றத பத்தி யோசிக்க கூட மாட்டாங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் இன்ஸ்பெக்டர் மேடம், எங்க அக்காவை விட்டுடுங்க. நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தருக்கு எதிரா யாராவது எஃப்ஐஆர் கொடுத்தா நாங்க ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். நீங்க இவங்களை காப்பாத்தணும்னா நீங்க ஒரு வக்கீல் கிட்ட பேசி பெயில முதல்ல ரெடி பண்ணுங்க. அக்கா தான் எதுவும் பண்ணலன்னு சொல்றேன்ல மேடம், அவங்களை இங்கேயே விட்டுருங்களேன். இன்ஸ்பெக்டர் மேடம், எங்க அக்கா எதுவுமே பண்ணல. நான் தான் பாருங்க, எத்தனை தடவை தான் நான் சொல்றது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ஸ்டாப் இட் மேடம். மேடம் என்ன பண்றீங்க? தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். மேடம் எங்க அக்கா அந்த மாதிரி தப்பு எல்லாம் நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. சொன்னா கேளுங்க மேடம். உன்னோட மக போலீஸ கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சால, இப்ப அவளோட முகத்தை நான் தினமும் பார்க்க வேண்டியதா இருக்கு. அவ முகத்தை பார்த்தாலே என் ரத்தம் கொதிக்குது. அவ என் மொத்த பிளானையும் ஃப்ளாப் ஆக்கிட்டா. இதுக்கப்புறம் பாரு, இந்த போலீஸ் உன் மகள் அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறாங்க. அவளுடைய அம்மாவை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சதும் ஓடோடி வருவா. தன்னோட அம்மாவை காப்பாத்த நினைப்பா. அவ என்னுடைய பிளான் அழிச்சாலு. ஒன்னொன்னா ஒரே நல்ல எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன். அப்புறம் இன்னைக்கு உன் பொண்ணுக்கு முக்கியமான நாள்ல முதல் வருஷம் விரதம் இருக்கா. தன்னுடைய புருஷனுக்காக ரொம்ப விரதம் இருக்கா. நீ ஏன் வழியில குறுக்க வந்தல்ல, நான் உன் மகளோட விரதத்தை சரியா முடிக்க விட மாட்டேன். ஒரு விஷயம் சொல்லவா, ஏற்கனவே உன்னோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. அதுவும் அவ்வளவு மோசமான நிலைமையில இருந்தா கூட உன்னை காப்பாத்துறதுக்கு வருவாள். ஆனா இப்படி காப்பாத்துவா? அட, போலீஸ் எதிர்த்து நிக்க தைரியம் வேணும்ல, பலம் வேணும்ல. சாப்பிட்டா தானே அவளுக்கு அது கிடைக்கும். அவ சாப்பிட்டதும் அவளோட விரதம் உடைஞ்சிரும். அப்புறம் நான் ஜெயிச்சிருவேன். ரொம்ப ஜாலியா இருக்கும். இது உண்மையிலே பெரிய ப்ராப்ளம். இப்ப அவ தன்னோட கடமை எப்படி பண்ணுவா? தன்னோட புருஷனுக்கு துணையா இருப்பாளா, இல்ல அம்மாக்கு துணையா இருப்பாளா? இன்ஸ்பெக்டர் மேடம், எதுக்காக நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எந்த அளவுக்கு நான் வலி அனுபவிச்சனும் அதே மாதிரி இவங்களுக்கும் இவங்க பொண்ணுக்கும் வலிக்கணும். ப்ளீஸ் இவங்களுக்கு தண்டனை கொடுங்க. எங்க அக்காவை எதுவும் பண்ணிடாதீங்க மேடம். மேடம் மேடம், அக்கா அக்கா. அக்கா நீ தான் ஏற்கனவே ரொம்ப கேவலமானவளாச்சே. அட்லீஸ்ட் ரோட்லயாவது அழாத. அழணும்னா வீட்டுக்குள்ள போய் அழுப்போ. கத்தி கத்தி அழு. அப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன சரியா ஜானகி? ஜானகி அழமாட்டா, அழ வப்பா. கடவுள் நியாயத்துக்கு துணையா இருப்பாரு. கெட்டவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். என்னம்மா? இல்ல, நாட் ரீச்சபிள். என்ன பண்றது? நாட் ரீச்சபிள் தான் வருது. என்ன பண்றதுனே தெரியல. அவ எங்க போயிருப்பானு புரியல. நான் அகைன் ட்ரை பண்ணி பாக்குறேன். உங்க 2 பேரும் முகத்திலையும் சோகத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா வருத்தப்படணும். ஷர்லின் சொன்னதை ஃபர்ஸ்டே நம்ம நம்பி இருக்கலாம்னு உங்களுக்கு தோணணும். ஷர்லின் எப்படியும் ஆன் தி வேல தான் இருப்பா, வீட்டுக்கு வந்துட்டு இருப்பா. ஆனா அது வரைக்கும் உங்களை நான் எந்த ஒரு டென்ஷன்ல வைக்கணும்னு நினைச்சனோ அந்த இடத்துக்கு நீங்களே வந்துட்டீங்க. நீ கொஞ்சம் சஞ்சனாக்கு போன் பண்ணுமா. அங்க அவ போயிருப்பா. ஒருவேளை அங்க போகாம இருந்திருந்தா அவங்க கிட்ட அவளோட ஃப்ரெண்ட்ஸோட நம்பரை வாங்கி அங்க போன் பண்ணுமா. ஒருவேளை அங்க போயிருக்கலாம்ல. வேண்டாம் ஆண்டி. ஐ மீன், இப்போ இதெல்லாம் பண்ணி என்ன யூஸ்? ஃபர்ஸ்டே அவ சொல்லும் போது நம்ம கேட்டிருக்கணும்ல. பாட்டி, ஷர்லின் இந்த வீட்டோட மூத்த மருமக. அவ சொன்னதே கேட்கல. ஆனா பிரீத்தாவோட அம்மா சொன்னதை நீங்க நம்பிட்டீங்க. அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. எஸ்பெஷலி பிரெக்னெண்டா இருக்கும்போது அவ எவ்வளவு ஹர்ட் ஆயிருப்பான்னு யோசிங்க. ஷர்லின் வந்துட்டா. ஷர்லின்,
ஷர்லின் நீ எங்க போயிருந்த? சொல்லாம கொள்ளாம நீ எங்கம்மா போன? எவ்வளவு நேரமா நான் ஃபோன் பண்றேன். உன்னோட ஃபோன் நாட் ரீச்சபிள்ல இருக்கு. இப்பவே சஞ்சனாக்கு ஃபோன் பண்ணலாம்னு இருந்தேன். எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டோம் தெரியுமா? வீடு முழுக்க தேடி பார்த்துட்டோம். நீ எங்க போயிருந்தமா? டென்ஷன் ஆயிட்டோம். சொல்லு ஷோலன். ஷோலன் என்னாச்சு? வா, பாத்து இவ்வளவு உட்கார வீட்டு போய் I படுக்க think வைங்க. இவளுக்கு ரொம்ப மயக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். மெதுவாம்மா. இவளுக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வரீங்களா? லெமன் ஜூஸ் அந்த மாதிரி சரி ஏதாவது. சரி வந்துட்டு வா. என்னாச்சுன்னு சொல்லு. மாயரா நீ அந்த இடத்துல இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அங்க நடந்த எல்லாமே ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். சீக்கிரம் என்னாச்சுன்னு சொல்லு. நான் சொல்றேன். வேலை முடிஞ்சதா? ஏன் வேலை முடிஞ்சிருச்சு. சரளாவை போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க. சரளா இப்ப ஜெயிலுக்கு போயிட்டா. இதுதான் நான் நடக்கணும்னு எதிர்பார்த்தேன். இல்ல, இதை விட பெருசா ஒரு விஷயம் நடக்கணும். சரளா ஜெயிலுக்கு போன விஷயம் இப்ப பிரீதாக்கு தெரியணும்ல. பாவம், அவளுக்கு ஏற்கனவே உடம்பு முடியல. அதுவும் அவ அம்மா கொடுத்த லட்டை சாப்பிட்டதால தானே இப்படி ஆயிடுச்சு. அவ அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ அழுது அழுது பைத்தியம் ஆயிடுவா. ஏற்கனவே உடம்பு சரியில்லை, அதுக்கு மேல எமோஷனல் டிராமா வேற. அவளுடைய நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாயிடும். அதுக்கப்புறம் அவளால விரதத்துல இருக்கவே முடியாது. மாயரா, நீ இப்ப கூட விரதத்தை பத்தி யோசிக்கிற. அட, பிரீதா மொத்தமா உடைஞ்சு போயிடுவா. பிரீதாக்கு அவளுடைய அம்மான உயிர். பிரீதாவால ஒண்ணுமே பண்ண முடியாது. அங்க நீ அம்மா மகளோட கதையை முடிச்சிட்ட. இந்த பக்கம் நான் என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? பாட்டிக்கும் ஆன்ட்டிக்கும் உன் மேல நம்பிக்கை வந்துருச்சு. சரளா கொண்டு வந்த லெட்டுல கண்டிப்பா விஷம் இருந்தது அப்படின்னு நான் அவங்களுக்கு புரிய வச்சுட்டேன். ஏன்னா உன் குழந்தை சாகணும், அவங்க பழி வாங்குறாங்கன்னு சொல்லிட்டேன் நானு. மாயரா, நீ எதுக்காக திரும்ப திரும்ப என் குழந்தை சாகணும் சாகணும்னு சொல்ற? மாயரா, ப்ளீஸ் இனிமே இந்த மாதிரிலாம் பேசாத. ஏன்னா ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாயிடும்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நிஜமாவே என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் குழந்தைக்கு எதுவும் ஆகாதல்ல. ஒன்னும் ஆகாது ஷோலின். ஐ ஹோப் உன் குழந்தைக்கு ஒண்ணுமே ஆகாது ஷோலின். சாரி, நான் விளையாட்டுக்கு சொன்னேன். என் குழந்தைக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். கவலைப்படாத. இதுக்கப்புறம் அந்த பிரீதாவோட நிலைமை எப்படி இருக்கும்னு நான் பார்க்க ஆசைப்படுறேன். அவளோட ஷாக்கான அந்த முகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவங்க அம்மாக்கு என்னாச்சுன்னு அவளுக்கு தெரிய வரும்ல. அவங்க அம்மா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? நான் கரணோட மனைவி இல்ல, பிரீதா தான் கரணோட மனைவின்னு சொன்னாங்க. இனி அவங்களே சொல்லுவாங்க அந்த வீட்டை விட்டுட்டு கரணை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கே வந்துருன்னு. அம்மா சொன்னா மக கண்டிப்பா பண்ணிதானே ஆகணும். அதுக்கப்புறமா கரண் எனக்கு தான். ஆனா மாயரா, ஒருவேளை சரளா இந்த விஷயத்தை எல்லாம் அவ பொண்ணுகிட்ட சொல்லாம விட்டுட்டானா? சொல்லலனா அவ வாழ்க்கையோட பெரிய பாடத்தை கத்து கொடுக்கலாம். பிரீதாவோட வாழ்க்கையை ரொம்ப மோசமாக்கிடலாம். இங்க பாருங்க, என்ன நினைச்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. டாக்டர் எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டதுல இருந்து ஐம் ஃபீலிங் மச் பெட்டர். நீ பொய் சொல்லிட்டு இருக்க. நீ நல்லா இல்ல. நீ பிடிவாதம் பிடிச்சு தேவையில்லாம பொய் சொல்லிட்டு இருக்க. இதனால நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது நீ கஷ்டப்படுறேன்னா எனக்கும் கஷ்டமா தானே இருக்கும். உனக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு டென்ஷனா தான் இருக்கும், ரைட்? ஆனா நிஜமாவே நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு லைட்டா தலைவலி இருக்கு. அதான் ஸ்ருதி இருக்கால, இவ நல்லாவே தலை அழுத்தி விடுவா. இவ தலை அழுத்தி விட்டானா எல்லாமே சரியாயிடும். ஆஃப் கோர்ஸ் காம். இப்பவே அழுத்தி விடுறேன், வாங்க. அண்ணா, அண்ணி எதுக்கு இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க? இல்ல, மனைவிங்க கொஞ்சம் செல்ஃபிஷா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அண்ணிய பாருங்க, அவங்க கொஞ்சம் கூட அப்படி இல்ல. உங்க மேல அவங்களுக்கு ரொம்ப அக்கறை இருக்கு, ரொம்ப பாசம் இருக்கு. அதனாலதான் அவங்க விரதம் வச்சிருக்காங்க. உங்களுக்காக ரொம்ப பக்தியோட இந்த விரதம் வச்சிருக்காங்க. உங்க நீண்ட ஆயுளுக்காக, உங்களோட உறவுக்காக. அண்ணா, நீங்களும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, சரியா? ஸ்ருதி, ஏன் நிறுத்திட்ட? அழுத்தி விடு. இன்னும் எனக்கு தலைவலி போகல.
என்னாச்சு? சமீர், நீயும் நான் ஃபீல் பண்றது தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா ஸ்ருதி, நானும் எக்ஸாக்ட்லி அதான் ஃபீல் பண்றேன். நீ சொல்றது கரெக்டு தான். அப்படின்னா ஃபீலிங்ஸ் இருக்குல்ல? ஃபீலிங் இருக்கு, தெரியுது. 2 பேரோட ஃபீலிங்கும் தெரியுது. நாம நினைச்சதுதான் இப்ப நடக்குது, அதுவும் தெரியுது. அவங்களுக்குள்ள இருக்கிற காதல் தெரியுது. ஸ்ருதி, என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்ல. அம்மா சொல்றது ஞாபகம் வருது. என்ன சொன்னாங்க? அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இந்த விரதத்துல ரொம்பவே சக்தி இருக்கு, கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒருவேளை இந்த விரதத்தை முழு பக்தியோட முழு அன்போட நம்ம இருந்தோம்னா கணவன் மனைவியோட உறவு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும்னு சொன்னாங்க. பாத்தியா, ஆகுது, ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. கொஞ்சம் இங்க அழுத்தி விட. நல்லா பிரஷர் கொடு. அச்சோ, இவ்ளோ பிரஷர் கொடுக்க கூடாது. என்ன பிரஷர் கொடுக்கணும் நீ தானே சொன்ன. இப்ப பிரஷர் கொடுக்க வேண்டாம்னா என்ன அர்த்தம்? அது என்னன்னா, மீடியம் பிரஷர் கொடு. சில நேரத்துல கம்மியா கொடுக்கற, சில நேரத்துல அதிகமா கொடுக்கற. ஒரு பேலன்ஸை நீ மெயின்டைன் பண்ணு. பேலன்ஸா? ஆமா. அப்படின்னா லைஃப்ல எல்லா விஷயத்திலயும் ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணு. அப்போதான் எல்லாமே சரியா இருக்கும். இருக்கட்டும் இருக்கட்டும், பரவாயில்ல. நிஜமாவே இப்ப எனக்கு தலைவலியே இல்ல. ஸ்ருதி, கொஞ்சம் போனு கூட. நான் அம்மா கிட்ட பேசணும். இப்பவே போன் பண்ணி கொடு. இந்தாங்க, நீங்க போது. எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. நீ வீட்ல இருந்து கிளம்பும் போது எந்த பிரச்சனையும் இல்ல? இல்லக்கா, ஒண்ணு இல்லையே. அம்மா ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? பிஸியா இருப்பாங்க. ஆனா ஏன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? அட அண்ணி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. சரளாண்டி போனை பார்த்துருக்க மாட்டாங்க. நீங்க லேண்ட்லைனுக்கு கால் பண்ணுங்களேன். சரி, சரியா சொன்ன. லேண்ட்லைனுக்கு கால் பண்ணி பாக்குறேன். ரிங் போகுது. லேண்ட்லைன் கூட யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை எல்லாரும் உங்க வீட்ல இருந்து கிளம்பி எங்க வீட்டுக்கு வர்றதுனாலதான் அங்க யாருமே இல்லையோ? ஆமாக்கா, ஒருவேளை அம்மா ராக்கி ஆண்டி கிட்ட பேசிருக்கலாம்ல. ராக்கி ஆண்டி நம்ம எல்லாரும் இங்க இருக்கிறதுனால கூட அப்படி சொல்லிருக்கலாம் இல்லையா? சோ அவங்க கிளம்பிருப்பாங்க. ஸ்ருதி, நிஜமாவே அம்மாவும் ராக்கி ஆண்டியும் இங்க வரதா கிளம்பிருப்பாங்களா? அதான் அவங்க போன் எடுக்கலையா? இருக்கலாம்க்கா, ஆனா எனக்கு தெரியல. பிரீதானி, உங்களை பார்க்க ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்கள உள்ள வர சொல்லு. பிரீதா, ஓ மை காட், ரஷ்மி, நீ எப்படி இங்க? கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அது என்னோட தங்கச்சி தான், உனக்கு நல்லா தெரியும்ல ஸ்ருதி. அப்புறம் அவரு என்னோட ஹஸ்பண்ட் கரண். கரண் மிகப்பெரிய கிரிக்கெட்டர். இவர்தான் இந்த உலகத்துக்கே தெரியுமே. தேங்க் யூ. நான் ராஷ்மி, பனாரஸ்ல இருந்து வந்திருக்கேன். நாங்க ஒன்னதான் படிச்சோம். அப்புறம் நான் இந்த ஊருக்கு ஒரு வேலையா வந்திருக்கேன். வந்த வேலை முடிஞ்சது. ஏர்போர்ட் போறதுக்கு முன்னாடி நான் இங்க வராம இருந்திருந்தா கண்டிப்பா கிரைம் ஆயிருக்கும், பெரிய கிரிமினல் அஃபென்ஸ் ஆயிருக்கும். ரொம்ப சரியா சொன்ன. கரண் மாமா, நீங்க ஷாக் ஆகாதீங்க. ஆக்சுவலி இவங்க ரொம்ப பெரிய லாயர். சோ லா லாங்குவேஜ்ல பேசுறது இவங்களோட பழக்கம். வாவ், லாயரா? குட். பிரீதா என்னோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான கேஸ்ல இருக்கணும். அகிலோட கேஸ். அகில்னா அந்த பையன் தானே? ஒரு நிமிஷம், அவர் உங்க பாய் ஃப்ரெண்ட் தானே? அவரை நீங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைச்சீங்களே?
ஆமா, கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைச்சேன். அது என்னன்னா, அகில் சின்ன ஸ்வீட் கடையில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எனக்கு என்னோட கம்ஃபர்ட் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. நான் ரொம்ப வசதியா வாழ்ந்த பொண்ணு. அதுக்கப்புறம் காதலை விட எதுவுமே கம்ஃபர்ட் கிடையாதுன்னு நினைச்சேன். அப்புறம் அகில் தான் என்னோட உண்மையான காதல் நினைச்சேன். ஆக்சுவலி அவரை அப்பாவை ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாருன்னு கேஸ் போட்டிருக்காங்க. என்ன? அவரை காப்பாத்த தான் இப்ப நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஐம் சோ சாரி. ஆனா அகில் ஏன் இப்படி பண்ணாரு? அவரு எதுக்கு உன் டாடை ஷூட் பண்ணாரு? என்ன, நீ அவரையே காப்பாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கியா? அகிலுக்கு ரீசன்ஸ் இருக்கு, பட் அந்த ரீசன்ஸ் ஒன்றும் பலகீனமா இல்ல. பிரீதா அவரோட இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாலும் இப்படிதான் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு குற்றவாளியும் நிரூபிக்கப்படாத வரைக்கும் அவங்க குற்றவாளியா இருக்க மாட்டாங்க. லா அண்ட் ஆர்டர் இருக்கு, விசாரணை இருக்கு. அகில் அப்பாவை கொல்லாம கூட இருந்திருக்கலாம். என்ன ரீசனுக்காக ஷூட் பண்ணாரு? எந்த ரீசனா இருந்தாலும் சரி, எப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம்? அது ரஷ்மி, நீதான் ரொம்ப லாயலான லாயர்ல. நீ ஏன் அகிலுக்காக கேஸ வாதாடுற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவரு உன்னோட அப்பாவை கொன்னு இருக்காரு. எனக்கு ஒண்ணு புரியல. இது ரொம்ப பெரிய மிஸ்ட்ரியா இருக்கு. உங்ககிட்ட டைம் இருந்தா ப்ளீஸ் ஆரம்பத்துல இருந்து சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லுவேன், ஆனா எனக்கு ஃப்ளைட் மிஸ் ஆயிடும் இல்லையா? Are you okay? இல்ல, எனக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. என்னாச்சுக்கா? அம்மாவை நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு. அம்மா ஏன் போன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க? என்னால இதை ஏத்துக்கவே முடியல. இன்னும் பிறக்காத குழந்தை நீ கொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்க. உனக்கு மனசு துடிக்கல? நீ ஒரு அம்மா தானே, உனக்கு குழந்தைங்க இருக்காங்க. இன்னொருத்தரோட குழந்தைய கொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமாவே இல்லையா? உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் உலகத்துல இருக்கவே கூடாது. உலகத்துக்கே வராத அந்த ஜீவனை அழிக்கிறது ரொம்ப பாவம். யாரும் இப்படி ஒரு பாவத்தை பண்ணக்கூடாது. ஆனா அந்த கடவுளுக்கு எல்லாம் தெரியும். இத நான் பண்ணல. எல்லாமே யார் பண்ணாங்கன்னு அந்த கடவுளுக்கு தெரியும். எதுவா இருந்தாலும் ஆதாரம் வேணும்ல. கடவுளை நீங்க தான் என்ன காப்பாத்தணும். என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியமா இருந்துச்சு. அதனாலதான் அவளுக்கு ஸ்வீட் கொடுக்கறதுக்காக நான் அந்த வீட்டுக்கு போனேன். அங்க எல்லாரையும் சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அந்த குடும்பம் கெட்டு போகணும்னு நான் என்னைக்குமே நினைக்க மாட்டேன். அங்க என் பொண்ணு வாழும்போது என்னால எப்படி நினைக்க முடியும்? கடவுளே, எனக்கும் என்னோட பொண்ணுக்கும் நீங்க தான் உதவி செய்யணும். ஷார்லின், ஷார்லின், என்னாச்சு மேடம்? ஷார்லின், ஷார்லின் வெளிய வா. ஷார்லின் மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் உட்காருங்க. நான் இங்க உட்கார்றதுக்காக வரல. அந்த ஷார்லின் எங்க இருக்கா? அவளை கூப்பிடுங்க. அவளை நான் இன்னைக்கு உண்டு இல்லைன்னு ஆக்கலனா என் பேரு ஜானகி இல்ல. என்ன கேக்குதா? இது ஜானகி ஆண்டி குரலாச்சே. நான் இதை வந்துடுறேன். நீ எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்க? மேடம் முதல்ல வெளிய வா. ஜானகி வந்துட்டா. இப்போ பெரிய வெடி வெடிக்க போகுது. வா போய் வேடிக்கை பார்க்கலாம். லெட்ஸ் கோ. என்ன காது கேட்கலையா? இந்நேரம் செவிடனு கூட காது கேட்டிருக்கோம். வெள்ள வாடி, வெள்ள வான்னு சொல்றல. ஜானகி ஆண்டி எதுக்கு இவ்வளவு கோவமா கத்துறாங்க? தெரியலக்கா. என்னையும் கீழே கூட்டிட்டு போ. இல்ல வேணக்கா, இங்க ரெஸ்ட் எடுங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். வேணாம், எனக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியணும். நீ என்னையும் இல்லக்கா, நான் மட்டும் போறேன். ஸ்ருதி, என்ன கூட்டிட்டு போ. ஷார்லின், உனக்கு காது கேட்கலையா? தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து நில்லு. உனக்குள்ள எவ்வளவு தைரியம் இருக்குன்னு நானும் பாக்குறேன். ஜானகி, நீங்க எதுக்காக இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? முதல்ல ஷார்லினை கூப்பிடுங்க. நீ எதுக்கு ரூம்ல இருந்து வெளியே வந்த? உனக்கு உடம்பு சரியில்லைல்ல? அத்தை, நான் நல்லாதான் இருக்கேன். ஜானகி எதுக்காக இவ்ளோ டென்ஷனா இருக்காங்க தெரியல. முதல்ல ஷார்லினை கூப்பிடுங்க. நான் ஷார்லின் கிட்ட பேசணும். அச்சோ, என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்க? மரியாதையா உனக்கு தெரியாதா என்ன? ஆமா, இத பத்தி தான் நானும் கேக்குறதுக்கு வந்திருக்கேன். உங்களுக்கு தான் பெரிய மரியாதை இருக்கு, நிறைய பணம் இருக்கு, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுவீங்க. ஆனா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லைன்னு எனக்கு தெரியுது. ஆனா ஜானகி, என்னாச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. என்ன விஷயம்? இவதான் பிரச்சனை. இவ எல்லாரோட வாழ்க்கையும் அழிக்கணும்னு நினைக்கிறா. நாங்க அமைதியா இருக்கோன்னு எவ்வளவு கொடுமை வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறா. திட்டத்துக்கு மேல திட்டம் போட்டுட்டே இருக்கா. நிறுத்தவே மாட்டேங்கிறா. ஜானகி ஆண்டி, என்னாச்சு? பிரீதா, ஸ்ருதி, உங்க அம்மாவை போலீஸ் கூட்டிட்டு போயிடுச்சுமா.